கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119:100. எப்படி இவ்வளவு நாளும் இந்த வார்த்தைகள் நம்ம கண்கள்ல தென்படுகிறது, ஆனா அதனுடைய அர்த்தங்கள் என்னங்கிறத நாம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்காம போயிடுறோம் இல்லையா? ஏதோ நுனிப்புல் மேயிற மாதிரி. இன்றைக்கு நான் அந்த வார்த்தையை வாசிச்சப்போ எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் அந்த வார்த்தையில இருக்குது அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஓ அப்படிங்களா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா இருக்கு. என்னன்னா பாருங்க, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், இங்க சங்கீதக்காரன் சொல்றார், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. முதியோர்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. அனுபவத்துல, மற்றபடி பழக்க வழக்கத்துல, பேச்சுல, எல்லாத்துலயும் முதியவர்கள் தான் எப்பொழுதுமே. ஏன்னா அவர்களுடைய ஆலோசனையில தப்பு இருக்காது. அவங்க வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஒரு குறைச்சு மதிப்பிட முடியாது. அவ்வளவு அறிவு சார்ந்ததா இருக்கும். ஏன்னா அனுபவத்துல அவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு 90 வயசு இருக்கிற ஒரு முதியவர் ஒரு அறிவுரை சொல்றாருன்னா, 1 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள அவருக்கு என்ன நடந்துச்சு, 10ல இருந்து 20க்குள்ள என்ன நடந்துச்சு, 20ல இருந்து 30க்குள்ள என்ன நடந்துச்சு, வாலிப வயசுல எப்படி என்னென்ன நடந்துச்சு, திருமண காலங்கள் அவருடைய காலங்கள் எப்படி இருந்துச்சு, தனக்கு ஒரு மகனோ பிள்ளைகளோ பெற்றோரானப்ப என்ன நடந்துச்சு, தாத்தா பாட்டி ஆனப்ப என்ன நடந்துச்சு, இதையெல்லாம் அவர்கள் அனுபவிச்சு நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவ்வளவு ஞானம் இருக்கு அவங்களுக்கு. இந்த ஞானம் எப்ப வருதான், இந்த இம்மானுவேலருடைய கட்டளை, அதாவது இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த இம்மானுவேலுடைய வார்த்தைகள், பிதாவாகிய தேவன் அவருடைய கட்டளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணங்கள், அவைகளை நம்ம கடைபிடிச்சாவே அந்த முதியோரை விட ஞானம் உள்ளவர்களா நாம மாறிட முடியுமா? என்ன ஆச்சரியம் பாருங்க. நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் நடக்கும். சின்ன வயசா இருக்கிறாரு இந்த தம்பி, இவருக்குள்ள இவ்வளவு ஞானமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசு வாலிபர்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி நடந்திருக்கும், என் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. சின்ன வயசா இருக்கும், ஒரு 20-25 வயசா இருக்கும். அந்த பையன் செய்யற காரியம், அவன் பண்ணக்கூடிய பிசினஸ், அவன் பண்ணக்கூடிய ஊழியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஞானமா அறிவா அந்த பையன் பேசுறது முதல் கொண்டு தெளிவா இருக்கும். நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்ங்கிறது இப்பதான் தெரியுது. என்னன்னு, கர்த்தருடைய கட்டளையே அதை பின்பற்றி வந்ததுனால, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால, முதிர் வயது, அதாவது 75, 80, 90 வயசு இருக்கக்கூடியவர்களை விட நமக்கு ஞானம் பிறந்துரும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நாம் அந்த நாட்களை தவற விட்டுட்டோம். ஏன்னா நம்மளும் கிட்டத்தட்ட முதிர் வயசுக்கு வந்துட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். நம்முடைய பேர குழந்தைகளுக்கு, நம்ம பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய கடைசி சகோதரனுக்கு நாம் இதை சொல்லுவோம். தம்பி, தங்கச்சி, மகனே, மகளே, இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்க வாசிங்க, இதுல இருக்கிற கட்டளைகளை நீங்க கடைபிடிங்க. முதிர் வயதுல, அதாவது 85-90 வயசு இருக்கிறவங்களை விட, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை விட உங்களுக்கு ஞானம் அதிகமா வரும். நீங்க ஞானத்தில், அறிவில் சிறந்தவர்களா வாழ முடியும். சின்ன வயசுலயே நீங்க ஞானமாய் அறிவாய் வாழ முடியும் அப்படின்னு இந்த வேதத்துல சங்கீதக்காரன் எழுதி இருக்கிறாரு. அது ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால நீங்க இந்த வேதத்தின்படி நடங்க, இந்த கட்டளைகளின்படி நடங்க, நீங்க ஞானம் உள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கை போயிருச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தாண்டிட்டோம். முதியவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப நம்மை விட ஞானம் உள்ளவர்களாக நம்முடைய குழந்தைகள் வளரணும் அப்படின்னா
நாம போதிக்கிற ஞானம் மட்டும் பத்தாது, இந்த வேதத்தின் கட்டளைகளை பின்பற்றுகிற போது அவர்கள் அப்படி ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு இந்த இம்மானுவேலர் இன்றைக்கு அறிவுரை சொல்றார். அன்பானவர்களே, இந்த வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து அவர்களை ஞானம் உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. புரியுதுங்களா? அதனால இந்த அழகான ஒரு வார்த்தைய நம்ம இவ்வளவு நாளும் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்போ அதை நம்ம பிரயோஜனம் உள்ளதா மாத்திக்குவோம். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர குழந்தைகளுக்கும் அது கிடைக்கணும். அதுக்காக நாம முயற்சி செய்வோம். என்னன்னு, கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவன் முதியவர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனா இருப்பாங்கிறத இந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுவோம். அவர்களை ஞானம் உள்ளவர்களாக நம்ம மாற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்கள் முதியோர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்கிற இந்த வார்த்தை, அது குழந்தைகளுக்கு நாங்கள் எடுத்துரைத்து, குழந்தைகளுக்கு இந்த இந்த வசனத்தை எடுத்து காண்பித்து அவர்களையும் ஞானத்திலே வளரும்படியாக செய்ய கிருபை பாராட்டு. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே பதியட்டும், அவர்களும் ஞானம் உள்ளவர்களாய் வளரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.